தமிழக உணவகங்களில் சாப்பாட்டின் விலையை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பருப்பு மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வின் எதிரொலியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். அத்தியாவசிய பொருட்களான பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உள்ளிட்டவற்றின் விலை தற்போது அதிகமாக உயர்ந்துள்ளது. இதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் எதிரொலித்து வருகிறது. இந்த நிலையில் உணவகங்களில் சாப்பாட்டின் விலையில் 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தமிழக ஹோட்டல்கள் சங்கத்தின் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த விலைவாசிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உணவகங்களை நடத்துவதே மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆகையினாலே தவிர்க்க முடியாத காரணங்களினால் பல்வேறு விலைகளையும் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் இட்லி, காஃபி போன்ற சாதாரண மக்களை பாதிக்கின்ற உணவு ஐட்டங்களின் விலைகளை ஏற்றாமல் மற்ற உணவு வகைகளில் மட்டும் 10% மிகாமல் ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறோம். இந்த விலை உயர்வு முடிவுக்கு உணவக உரிமையாளர்கள் தரப்பில் வரவேற்பு காணப்படுகிறது. பருப்பு வகைகளின் விலை உயர்ந்துள்ளதால் தங்களுக்கு சாப்பாட்டின் விலையை உயர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறுகின்றனர் ஹோட்டல் உரிமையாளர்கள். இதுக்கு முன்னால் ஒரு 3-4 மாதம் முன்னால் உளுந்தம் பருப்பு, தோரம் பருப்பில் ரோட்டு கம்மியாக இருந்தது. இப்போ பயங்கரம் அப்படியே டபுள் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரைஸும் ஏறிச்சு. அதனால ஒரு 5-10 ஏற்றுனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். அதே நேரம் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படுவது நடுத்தர ஏழை எளிய மக்கள்தான். அதேபோல் சாப்பாட்டுக்கு மட்டுமின்றி டீ, காஃபி மற்றும் இதர உணவுகளிலும் இந்த விலை உயர்வு இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. இன்றைக்கு விலைவாசி ட்ரெயின் வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் கடையில் சாப்பிட போனாலும் கூட 50 ரூபா சாப்பாடை இன்றைக்கி 80 ரூபா 90 ரூபா ஆகிட்டாங்க. வீட்லேயும் சாப்பிட செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. நம்ம கடையில் கடையில் ரேட் ஆகிட்டு இருக்குது. காலப்போக்கிலுடைய மனிதனுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது சார். பருப்பு மற்றும் எண்ணெய் வகைகளின் விலை உயர்வால் உணவகங்களுக்கு மட்டுமின்றி மக்களுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றே கூறலாம். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், சென்னை.